என்னது விசாலகம் நம்பு என்ன கேட்கறாங்க, தோனியை மட்டும் ஏன் தள்ள வச்சு கொண்டாடுறீங்க? எங்க தலைவனை நாங்க கொண்டாடாம யாரு கொண்டாடுவோம்? அவ்வளவுதான். எங்க தலைவன் வந்து 14 மேட்சுமே டக் அவுட் ஆனாலும் எங்க தலைவன் தான். காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவும் என்னதான் வயசானாலும் ராஜா தான். எங்க தலைவனுக்காக என்னைக்குமே கொண்டாடுவோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு டீம்ல இருந்து வெளியே போகும்போது நாங்க இன்னும் கொண்டாடுவோம். அதுதான் நாங்க. இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன் தோனி ஆட மாட்டாரு. நம்ம ஐபிஎல் பார்க்க போறதில்ல. விட்டுட்டு அவ்வளவுதான், முடிச்சு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தலையோட லாஸ்ட் இயர் தயவு செஞ்சு எல்லாருமே ஜெயிக்க வைங்கப்பா. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஆனா என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். நல்லா விளையாண்டா நல்லா ஒண்ணா. எவ்வளவு ரொம்ப கடுப்பு. ஓகே, ரகானவை தயவு செஞ்சு அடுத்த மேட்ச்ல இருந்து சேர்க்காதீங்க. தூக்கிடுங்க அவனை. ரொம்ப புவரா இருந்தது. ஏன் வந்தோம் அப்படின்னு இருக்கு. பட் ஓகே, டிராபிக் அவாய்ட் பண்ணான்னு கிளம்பிட்டோம். மேட்ச் நல்லா போச்சு. எல்லாரும் சொல்லுங்க. தோக்கும் போது நம்ம பேசணுமே. ஓ கண்டிப்பாண்ணா. தோக்குறது ஜெயிக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. குவாலிஃபைட் ஆகணும். குவாலிஃபைட் ஆனா பங்கமா பண்ணுவோம். அது வேற. நல்ல தரிசனம் வந்த ஃபேன்ஸ் தோனி அந்த பார்த்து ரொம்ப ஹாப்பி. எல்லாம் தோத்துட்டோம் அதனால எல்லாம் கிடையாது. தோத்தாதான் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். கண்டிப்பா. எனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் வாங்க அண்ணன் வந்து எல்லாருமே கேக்குறீங்க எனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைக்குதுன்னு. ஓகேங்களா, நீங்க எப்படி மேட்ச் வந்தீங்க? நாங்க டிக்கெட் வாங்கி தான் வந்தோம். ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. நீங்க எப்படி மேட்ச்சுக்கு வந்தீங்க? டிக்கெட் வாங்கி தான் வந்தீங்க. எப்படி வாங்குனீங்க? ஆன்லைன்ல. நானும் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ப்ரூஃப் வேணும்னா போன் எடுத்து காட்டுறேன். அண்ணன் காட்டுறவங்கனாலும் பாருங்க. நான் டிக்கெட் ஆன்லைன்ல தான் வாங்கி வந்திருக்கேன். எல்லாரும் நானும் புக் பண்ணி தான் வரேன். கேஸ் புக் பண்ண முடியல, டிக்கெட் எனக்கு கிடைக்கலன்னா யாருன்னா ஒரு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்கோர் அடிச்சிருந்தா நம்ம இல்ல ஆக்சுவலா அதான் இப்ப என்ன விஷயம், எவ்வளவு அடிச்சிருந்தாலுமே நம்ம டாஸ் தான் மெயின். ஓகே, டியூ ரொம்ப அதிகமாயிடுச்சு. டியூவால தான் நம்ம லாஸ் ஆயிடுச்சு. ஓகே சார், நம்ம ஆக்சுவலா நல்லா நோட் பண்ணீங்க. 2010 நம்ம கப் அடிக்க போகும்போதே வெறும் 14 பாயிண்ட் தான் எடுத்தோம். ஓகே, இந்த வாட்டியும் தர்மசாலால மேட்ச் இருக்கு 3 வருஷம் கழிச்சு. கண்டிப்பா இப்ப சொல்றேன், இதே மாதிரி ஃபைனல்ல சிஎஸ்கே ஜெயிச்சு கப்பு வாங்கி வந்து உங்ககிட்ட பேசுவேன். நன்றி. ரொம்ப சோகமா இருந்துச்சா? பரவாயில்ல. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் என்ன விஷயம் என்ஜாய் பண்ணீங்க? எங்க மேட்ச் தோத்துட்டோ தெரியும். இப்படி கேள்வி கேக்குறீங்க. இல்ல தோனி என்ட்ரி இருக்கும்ல, அதையோ சொல்லலாம்ல. அத பத்தி எல்லா மேட்ச்லயும் தோனி என்ட்ரி இருக்கு. அதை எப்படி என்ஜாய் பண்ணாம? பட் நம்ம ஜெயிச்சதோ நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டெலுலு இஸ் தி நியூஸ் சொல்லுது. ஓகே, என்ன விஷயம் பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் நீங்க? ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கிரிக்கெட் தெரியாது. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா. சொல்லிட்டு போங்க. செமையா இருந்துச்சு. என்ன இவ்வளவு ஜாலியா சொல்றீங்க? தோனி 6 அடிச்சதாலே செமையா இருந்துச்சு. செமையா தான் இருந்துச்சு. தலை பாக்குறதுக்காக தானே வந்துச்சு. ஓகே, என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிரலாம்? ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஓகே, சிஎஸ்கே ஃபீல்டிங் வந்து நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? இப்போ வந்து பேட்டிங்கும் ஸ்கோர் இன்னைக்கு பண்ணல, அதே மாதிரி பவுலிங் இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துற மாதிரி இருக்கு. பேட்டிங் வந்து அவங்க ஒழுங்கா ஸ்கோர் பண்ண ரீசன் வந்து பஞ்சாப் ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. ஓகே, பவுலிங்கும் அவங்க அவ்வளவு ஈஸியா ஸ்கோர் பண்ண விடல. ஓகே, பேட்டிங் ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகே, நான் ஆக்சுவலா 150 கூட தாண்டாது நினைச்சோம். பட் 160 தான். தலை என்ட்ரி எப்படி இருக்கு? ஓகே, இப்ப வெளியே வந்தது காரணமே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஆமா, தோனி வரலன்னா நாங்க ரொம்ப ஆப்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் டைம்ல பிளஸ் ஓபன்ல அவங்க 6 எல்லாம் அடிச்சாங்க. நாங்க ஹாப்பி தான். அப்ப வந்து தோனி என்ட்ரிக்காக போலாம். ஆமா, 100%. மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே தெரிஞ்சிச்சு கண்டிப்பா. ஃபீல்டிங் அவங்க பாதி மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வர்ஸ்டா தான் போச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? வின் பண்ணிடுவாங்க. நான் ஆப்வியஸ்லி பஞ்சாப் கூட சோ வின் பண்ணிடுவாங்க நினைச்சேன். பட் கஷ்டமா இருக்கு. செகண்ட் தடவை தோக்குறோம். ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கா? இது அவ ஃபர்ஸ்ட் மேட்ச். இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அப்ப தலை என்ட்ரி எப்படி இருக்கு? நான் வந்துட்டு ஐம் சோ ஹாப்பி. இந்த தலைய பார்த்தேன், ஜட்டு எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. அது ஹாப்பி தான். அதுல சப்பர் ஹாப்பி. சரி, என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம்? தெரியல, ரொம்ப ஸ்லோவா போச்சு. இல்ல இன்னைக்கு வந்து மொமெண்டமே நம்மகிட்ட இல்ல. அடுத்து விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஓகே, பவுலிங் நம்ம எப்படி இவ்வளவு வர்ஸ்டா போட்டுட்டு இருக்கோம்? ஈஸியா கொடுத்துட்டு இருக்கோம். ஏதோ நான் பேச விரும்பல. அதை பத்தி பேச விரும்பல. கட் பண்ணிருங்க.
பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் வந்தேன். ஸ்டேடியம் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ஆம்பியன்ஸ்லாம் ஓகே. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தலையை பார்த்தோம் அது மட்டும். லாஸ்ட் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்ட போது சொல்லி கொஞ்சம் சீக்கிரமே இறக்கிட்டோம். சீக்கிரமே வந்துட்டோம். அதையே வந்துட்டோம். மேட்ச் முடியல நான் வந்துட்டேன். சரி ஓகே சீக்கிரமா வீட்டுக்காவது போலாமே அப்படின்ட்டு ரைட் சைடே போச்சு. அவ்வளவுதான். அது மறந்துடணும். இன்னைக்கு கூட மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். சரி ஓகே. பிளே ஆஃப் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவ்வளவுதான். பிளே ஆஃப் வரும் நம்பிக்கை இருக்கு. இருந்தது. சரி ஓகே. சிஎஸ்கே போறவா. சிஎஸ்கே போறானோ தான். என்ன தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கா. அவ்வளவுதான். சரி ஓகே. சொல்லுங்க. ஜோடியோட 6-4 பார்த்தோம். அது ஹாப்பி தான். மேட்சே விளையாடாம இருந்துக்கலாமா? சூப்பர்ண்ணா. எப்பயும் மாஸ் தான். ஓகே ஓகே. அவரை பார்த்தது ஒரு ஹாப்பி, அவர் பார்த்து சாட்டிஸ்ஃபைட். வந்ததே அவர் பார்க்கறதுக்காக. வந்ததே அவர் பார்க்க தான். அப்ப வின் லூஸ் எதுவும் மேட்டர் கிடையாது. ஜோடியால தான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சோம். அவரை பார்த்ததுல எனக்கு ஹாப்பி. ஓகே தான். டிசப்பாயின்ட்மென்ட் தான். சிஎஸ்கே ஜெர்சியோட தான் வந்தேன். இந்த இயர்லயே இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. அதனால தான் மேட்ச் முடியறதுக்குள்ளே வெளில வந்துட்டேன். Okay, பட் இட்ஸ் ஓகே. தேர் ஆர் குட் டேஸ் as well as bad days. as well as bad days. டைமும் வந்திருக்கேன். பட் ஆப்வியஸ்லி as usual தான். இன்னும் ஆக்சுவலி ரொம்ப எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. எவ்ரி இயர் இட் இன்க்ரீஸ் only. அந்த எக்ஸைட்மெண்ட் இது இன்க்ரீசிங் only தவிர டிக்ரீஸ் ஆகல. டிக்ரீஸ் ஆகல. சரி கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சிஎஸ்கே நல்லா ஆடும். தலை அவர் சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே டாப் மாஸ் தான். நல்லா என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுதான். சோ இந்த வாட்டி ஒரு மாடரேட் லெவல் தான். இப்போ விட்டுருக்கேன் வேண்டாம். நிறைய டாட் பால்ஸ் விட்டுட்டாங்க. நிறைய டாட் பால்ஸ். பேட்டிங்ல சொல்றீங்களா? பேட்டிங்ல ஓகே. நம்ம பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்லயும் சொல்றேன். நிறைய கேட்சஸ் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. சோ கொஞ்சம் ஃபீல்டிங் பார்த்து செட் பண்ணிருக்கேன். ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலா நான் 2 மேட்ச் பார்த்தேன். 2மே அவுட். நல்லா இருந்துச்சு. பட் அவரும் ஒரு 4 ஒரு 6 தான் அடிச்சாரா. 2 ஓவர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ நினைச்சு பார்த்த ஸ்கோர் வரல. நல்லா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? சிஎஸ்கே ஜெயிக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனா சிஎஸ்கே லைட்டா தோக்குற மாதிரி இருக்கு. பரவாயில்ல. நம்ம டீம் ஜெயிச்சாலும் தோல எம்பி ஃபாரெவர். சிஎஸ்கே தான். ஓகே ஓகே. தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? மாஸ் நான் எப்பவுமே மாஸ் தான். மாஸ் தான். மிஸ்ஸிங்லாம் அப்படி எதுவும் இல்லை. நான் எப்பவுமே நம்ம சிஎஸ்கே ஜஸ்ட் மேட்ச் பார்க்க வரோம். ஜெயிச்சா சொல்றதா சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதை நம்ம சப்போர்ட் பண்றதா. ஆமா. ஓகே தான். தோத்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல. சிஎஸ்கே ஜெயிச்சோம். எப்பவுமே ஜெயிக்கும். சோ பரவாயில்ல. லாஸ்ன்றது எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. பட் ஸ்டில் ஹோப் இருந்துச்சு ஜெயிப்போம்னு. கஷ்டப்பட்டு வந்தோங்க. சடனா பிளான் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? அது அதிர்ச்சி. ஸ்டேடியமே கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் தலை 6 பறக்க விடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நடக்கல. அது மட்டும் இல்ல. நீங்கனா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மேட்ச் இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பாக்குறீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்படி ஆனது. ஓகே நாங்க ஃபைனல்ஸ் விளையாடுவோம். அப்ப பாத்துக்கலாம். ஓகே. நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். பட் டோட்டலி இட் ஹேப்பன் டிஃபரண்ட்லி. எனக்கு கொஞ்சம் ஃபெட் ஆச்சு. அதனால நாங்க ஏஞ்சி வந்துட்டோம். பட் தலையோட என்ட்ரி வந்து அமேசிங். இட்ஸ் அமேசிங். கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஆல்வேஸ் நாங்க அவரை பாக்குறதுக்காக வந்தோம். அவர் ஆடுறத பாக்குறதுக்காக வந்தோம். பாத்துட்டோம். அது பார்த்தாச்சு. உங்க ஹாப்பி என்னாச்சு தானா? போலாமா? நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் பயங்கரமா விளையாண்டுருக்காங்க. சோ இந்த மேட்ச் சிஎஸ்கே பயங்கரமா விளையாடுறாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்களும் பாத்தீங்களா மேட்ச்? நல்லா இருந்துச்சு. முன்னாடி மேட்ச்லயும் பஞ்சாப் நல்லா தான் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை பண்ணேன்னா சிஎஸ்கே தோத்து போனதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பயங்கர மாஸ் தான். பயங்கரமா வந்தோடனே எல்லாம் செம்மையா கத்தி ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான். லாஸ்ட் பால்ல அப்படியே பரவாயில்ல. இருந்தாலும் அப்படியே விளாண்டாரு வந்தாரு சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஓகே. இன்னும் கொஞ்சம் மேட்ச் இருக்கிறதுனால ஓகே தான். ஏதோ ஒரு 2-3 பிளேயரை மட்டுமே டிஃபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கு. டிஃபெண்ட் பண்ணி இருக்கு சொல்ல முடியாது. தூபே ஆடலைன் அவர் ஆடித்தாருன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகே. அது எப்பவுமே சிங்கம் தான். என்ஜாய் பண்ணீங்களா? காட்டுல இருந்து சிங்கம் வர மாதிரி தான். அவர் வரும்போது அந்த சத்தம் இருக்கும். அந்த கர்ஜனை கண்டிப்பா இருக்கும். கர்ஜனை கண்டிப்பா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? அவருக்கு வந்தது மெயினா அவரு தான் வந்தது. யாருக்கும் இல்ல. யாருக்கும். அதனால அவர் வந்ததே அவர் ஆடினது 6 ஒரு பவுண்டரி எல்லாம் அடிச்சாரு. அதனால அது அதே என்ஜாய் பண்ணீங்க. என்னன்னா சொல்லுங்க. It was a first experience, so like Dhoni பார்த்தாச்சு. தோனி பார்த்தாச்சு. Very
வெரி ஹாப்பி தான். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சிஎஸ்கே மேட்ச். ஓ ஃபர்ஸ்ட் டைம் இதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு பெரிய ட்ரீம். சோ Okay. ஃபைனலி இன்னைக்கு வந்துட்டு know that the inner child in this is beyond happy after seeing. ஓகே ஓகே ஆஃப்டர் சீயிங் ஹிம் ஒன்லி ஃபார் ஹிம். Yeah, only for him. ஓகே ஓகே தோத்துட்டமே வந்தோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்ல. இல்ல. வந்தோம் ஒரு 4 or 6 பார்த்தாச்சு அண்ட் தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணது எல்லாமே பார்த்தாச்சு. So we are satisfied. We are Game for satisfied. that we are ஓகே satisfied. பேட்டிங்கும் பார்த்தாச்சு கீப்பிங்கும் பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. ஓகே ஹாப்பி தான். Even like running like our fitness even he can play for like cycle also. ஓகே ஓகே அந்த ஃபிட்னஸ் இருக்கு. Okay. So there is no issues like that. No one can replace him. ஓகே So finals திரும்பியும் we will all come here and CSK will win here this title. ஓகே ஓகே Yeah, let's என்ன manifest. ஓகே என்ன Speed போயிடுச்சு. எக்ஸ்ட்ராஸ் எக்ஸ்ட்ராஸ் நிறைய போயிடுச்சு and no balls அதெல்லாம் கொஞ்சம் மேபி கண்ட்ரோல் பண்ணிருந்தா? அது ஒரு விஷயம். மத்தபடி and கொஞ்சம் பேட்டிங் வைஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் இன்னும் இம்ப்ரூவ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். எப்பயுமே ஒரு 2-3 பேரை டிபெண்ட் பண்ணிருக்கிறத விட்டு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். டீம் ஒர்க் இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட். மேட்ச் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமா இருந்துச்சா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நீ வின் பண்ணுவோம்னு நினைச்சோம் ப்ரோ, ஆனா தோத்துட்டோம். சோ அதுதான் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? அது செம ஜாலியா இருந்துச்சு. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ஒரு பால் 2 பால் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா சம்திங் ஒரு 2 overs இருந்தது ரொம்ப ஹாப்பி தான். நல்லாவே இல்ல. தோனி என்ட்ரி எப்படி இருக்கு? அது நல்லா இருந்துச்சு. சொல்லுங்க மேட்ச் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எல்லாருமே பேசலாம். மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்சஸ் தலைக்காக வந்தோம் போறோம். அவ்வளவுதான். அந்த ஒரு 6 போதும். வீடியோ எடுத்து செமையா கத்துனோம், வைப் பண்ணோம், டிஜே மியூசிக் போட்டு அவ்வளவுதான். ஜாலியா இருந்து ஃபன் பண்ணோம். மத்தபடி தோத்தது ஜெயிச்சதெல்லாம் மேட்டரே இல்ல. வைப் பண்ணி ஒரு மேட்ச் தோத்தோம். அந்த மாதிரி அந்த மாதிரி விட்டா பெருமாள் ஓ அப்படியா? கடவுள் தானா? கடவுள் மாதிரி தோனி கடவுள் தான். தோனி கடவுள் தான். அது எப்பயும் போலதான் எப்பயும் போல அது ஹாப்பி தான். கொடுத்த காசுக்கு வர்த்து தான். 6 ஒரு 4 பார்த்தாச்சு போது இது எனக்கு. Bro, how was the match? Great, thank you. Loved it. First, Okay, thanks. New Zealand. From New Zealand. Yes. சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றனால தோனி என்ட்ரி தோனி எல்லாம் பாத்துட்டீங்களா? கண்டிப்பா நாங்க டிவில பார்த்தாலே ரொம்ப ஹைப் ஆகும். நேர்ல வந்து பார்த்தது ரியலி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி தான். தோனி பார்க்கிறதுக்காக தான் மெயினா வந்தது. பார்த்துட்டு ஹாப்பி. ஹாப்பி தான். ஆனா வந்து சிஎஸ்கே வந்து இத மாதிரி நான் பண்ணது இல்லை. ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரியல் ஸ்டேடியம்ல போய் பாக்குறது. Okay. அதனால வந்து கொஞ்சம் சாரி. கொஞ்சம் சேடா இருக்கு. ஆமா. ஏன்னா ஆனா இது தோனி என்ட்ரி செமையா இருந்தது. தோனி வரும்போது எல்லாரும் அப்படியே ஊன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா கத்த நான் வந்து அப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா சோ வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சதுனால அப்படியே என்னோட ஒரு பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு. பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு. அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களும். ஆமா. டைம் நாங்க வந்துட்டு கிரவுண்டுக்கு வரோம். வாங்கம்மா. வாங்க வாங்க சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் சென்னை ஜெயிக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கு ஆடல. பட் ஒரே சந்தோஷம் தோனி பேட்டிங் பண்ணாரு. தோனி பேட்டிங் அது ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான். பட் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி இருக்கணும் சென்னை. பட் ரொம்ப லெத்தாஜிக்காரன். எல்லா மேட்சுமே வந்துட்டு பவர் பிளே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சென்னை. அதுதான் பெரிய டிஃபால்ட்டா இருக்கு. ஆமா பெரிய டிஃபால்ட் ஒரு பவர் ஹிட்டர் யாருமே கிடையாது சென்னையில. தோனி ஆடினது மட்டும்தான் ஒரே ஒரு ஹாப்பி. அவ்வளவுதான். மத்தபடி இந்த டீம் வச்சுட்டு பிளே ஆஃப் போவாங்களான்னு ரொம்ப சந்தேகம் தான். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பவர் ஹிட்டர்னு சென்னை டீம்ல சிவம் துபே மட்டும்தான். அதை தவிர வேற யாருமே கிடையாது. இன்னும் ஒரு 2 பேர் கண்டிப்பா வேணும் மட்டும்தான் சென்னை அடுத்த வருஷம் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். போலிங் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னொரு 2 bowler எடுத்து. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம். இல்ல இதுதான் பவர் பிளே கண்டிப்பா யூஸ் டீம் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு பவர் பிளே 6 overs 80 to 90 runs அடிக்கிறாங்க. சென்னை ஆவரேஜா 50 runs தாண்ட மாட்டேறாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த எல்லா 15-16 over வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரி கூட கிடையாது. இந்த மேட்ச்ல மொத்தமா 3 6 தான். அதுமே இப்ப லாஸ்ட்ல அடிச்சாங்க 3 6. தோனி ஒரு 6 நோ பவுண்டரி. ஒண்ணுமே வெறும் சிங்கிள்ஸ் ஒன் டே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு 250 அடிச்சாலே சேஸ் பண்றாங்க. 4 over நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சா மாறிடுச்சு. தோனி வந்ததுக்கப்புறம் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், அடிக்கவே இல்லை. ஓகே இது ஒரு அட்வான்டேஜ் தான். முக்கியமா போச்சுன்னா சீக்கிரம் கிளம்பிடலாம். Yes, அதான். மோசமா இருந்துச்சு ப்ரோ. மோசமா இருந்துச்சு. தலை தான் பார்த்தாச்சு. தலை 6 4 பார்த்தாச்சு. தரிசனத்தோட கிளம்பியாச்சு. இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் நிறைய சான்ஸ் ஒரு ஹோப் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா இருந்திருக்கும். எல்லாம் போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நாங்க ஐபிஎல் பார்க்கறத விட்டுற வேண்டியதான்.
கிரிக்கெட் பார்க்கறத விட்டுற வேண்டியதான். கிரிக்கெட் பார்க்கறது. சரி, தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? மாசா இருந்துச்சு. 6 ஒரு 4 ஒரு கேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. தலைவனுக்காக தான் வந்து லாங் வந்திருக்கோம். தலைவனை பாருங்க, செலவு பண்ணி தலைவனை பார்த்தாச்சு. நாளைக்கு வேலைக்கு போகணும். தலைவனை பார்த்தாச்சு. நாளைக்கு எப்படி இருந்தா வேலைக்கு போய் தான் ஆகணும். நல்லா தரிசனத்துக்காக தான் வந்தோம். ஆவரேஜ் தான். எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நிறைய கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர்ல தேவையில்லாம கொலாப்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜட்டு வந்து எப்பயுமே லாஸ்ட்ல பினிஷரா ஆடுறோம். அவங்க தூக்கி தேவையில்லாம ஃப்ரண்ட் ரோல் ஆட வச்சு பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணாம யூசுவல் ஆர்டர்லயே ஆட வச்சாங்கன்னா நல்லா போகும். அதான் இந்த டைம் வந்து மேட்சஸ் பாக்குறேன் நானு. ஜட்டுவை ப்ரோமோட் பண்றாங்க. ஜட்டு வந்து 4th ரவுண்ட்ல ஆடக்கூடிய பிளேயரே கிடையாது. அவங்க 6-7ல ஆடக்கூடிய 6-7ல ஃபினிஷர் ரோல்ல ரோல் ஆடுறது. அவனை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். பிளஸ் இன்னைக்கு 2 முக்கியமான பவுலர்ஸ் இல்ல, அது ஒரு பெரிய டிராபேக். தலை என்ட்ரி பயங்கர தலைவா. எல்லாருமே வர்றதுக்காக தலை தரிசனத்துக்காக. மேபி அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்றது எங்களோட ஆசை. ஆனா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறோம். தலை என்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி இன்னும் 2 ஹிட் பெருசா எதிர்பார்த்தோம், மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா ஒரு 6 and 4 பைசா வச்சு நல்லா இருந்துச்சு. நல்லா சத்தியமா வேஸ்ட்னா ஏன்டா சிஎஸ்கே ஆடுறதே தெரியல. லாஸ்ட்ல பாருங்க எப்படி விட்டு குத்துக்கிறாங்க பால. இட் இஸ் கொலவரி ஃபயர்ஸ். ப்ளீஸ் சென்னைக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விடுங்க. சரி தம்பி, தேங்க்யூ தம்பி. பேட்டிங் இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கலாம். பவுலிங்ல ஒரு 10 ரன் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு 2 6 ஒரு 2 4 நல்லா இருந்துச்சு. ஜாலியா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அது எப்பவுமே சொல்லவே வேணாம். அது எப்பவுமே வேற லெவல் தான். வேற லெவல் தான். ஆல்வேஸ் மாஸ் தான். என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ன லைட்டா கொஞ்சம் சோகமா தான் இருக்கு.